2026 ஐபிஎல் சாம்பியன்ஷிப் அகைன் ஆர்சிபி தான் வின் பண்ணியிருக்காங்க. வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். ஆர்சிபி எப்படி ஐபிஎல்க்கு வந்துச்சு அண்ட் ஆர்சிபி எத்தனை கப் அடிச்சிருக்குன்னு பார்க்கலாம். 2008ல ஃபர்ஸ்ட் டைம் ஆர்சிபி ஐபிஎல் கேட்டகரிக்குள்ள காலடி எடுத்து வைக்க. ஆர்சிபிக்கு என்னதான் எப்பயுமே ஃபேன்ஸ் அதிகமா இருந்தாலும் அவங்களுக்கு டிராஃபி மட்டும் கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. ஃபைனல் வரைக்கும் இவங்க வந்தாலும் டைட்டில் அண்ட் டிராஃபி மிஸ் ஆயிட்டே தான் இருந்துச்சு. இவங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் பவுலிங், ஃபீல்டிங், பேட்டிங் எல்லாம் ஒரு சில இதுல சொதப்ப ஆரம்பிச்சிடும். ஒரு சில டைம் பவுலிங்ல சொதப்பிடுறாங்க, ஒரு சில டைம் பேட்டிங்ல சொதப்பிடுறாங்க. அண்ட் இந்த மாதிரி சிச்சுவேஷன் சிக்கலுக்கு நடுவுல இந்தியன் பிரீமியர் லீக் வரலாற்றிலே முதல் முறையா ஆர்சிபி தனது வெற்றி 2025ல பதிவு செஞ்சுச்சு. அது ஆர்சிபி அண்ட் ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு மறக்க முடியாத நாள். அண்ட் கோலி அன்னைக்கு தான் ரொம்ப எமோஷனலி கத்தினாரு. பல வருஷங்களுக்கு கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் 2025 அப்போ ரஜத் பத்திட்டர் ஆர்சிபியோட கேப்டன் அவரு கையால 2025 அப்போ ஆர்சிபி தனது முதல் டிராஃபியை வாங்கினாங்க. அண்ட் நிறைய டீம் அண்ட் பீப்புள் ஆர்சிபிய லாலிபாப் டீம் அண்ட் ஈசாலா கப் அவரை ட்ரோல் பண்ணாலும் அவர் அதெல்லாம் கண்டுக்காம கடைசி வரைக்கும் நல்ல முயற்சி பண்ணி லாஸ்டா 2025 அப்போ கப் அடிச்சு அவரோட வெற்றியை பதிவு பண்ணாங்க முதல் டைம் ஆர்சிபி. தென் எஸ்டர்டே மேட்ச் 2026 ஜிடி விசஸ் ஆர்சிபி மேட்ச் அப்போ ஜிடி 185 ரன் 8 விக்கெட் எடுத்துச்சு. அண்ட் ஆர்சிபிக்கு டார்கெட் 185 ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆனா ஆர்சிபி அதை ஈஸியா வின் பண்ணிட்டாங்க. ஜிடி 155 செட் பண்ணாலும் ஆர்சிபியை லாஸ்ட் ஒரு 6 அடிச்சு 161 ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடுச்சு அந்த ஸ்கோர். கோலி கடைசி வரைக்கும் நின்று விளையாடி 42 பாலுக்கு 75 ரன் அடிச்சு அவரு தன்னோட டீமை வெற்றி பாதையை கொண்டு சென்றாரு. கடைசி வரைக்கும் நின்று ஆடினார். ஆர்சிபிக்கு இந்த டைம் பவுலிங், பேட்டிங், ஃபீல்டிங் எல்லாமே கரெக்டா அமைஞ்சிச்சு. இந்த இயர் கரெக்டான பாதி அவங்களுக்கு காமிச்சிச்சு. பத்ததுக்கு அவங்க டீம்ல பவுலிங்க்கு குருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார் அண்ட் பேட்டிங்க்கு ரஜத் பட்டிர, விராட் கோலி, படிக்கல் பல பேர் அவங்க டீம்ல இருந்தாங்க. அவங்க டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. பவுலிங்லயும் சரி, பேட்டிங்லயும் சரி, ஃபீல்டிங்லயும் சரி, 3 கேட்டகரியுமே பக்காவான டீம்ல அது இந்த வருஷம் ஆர்சிபி தான் செட் பண்ணி வச்சிருந்தாங்க. அண்ட் லாஸ்டா அகைன் 2 டைம்ஸ் கண்டினியூஸா வின் பண்ணா 3வது டீமா ஆர்சிபி வந்து தகுதி பெற்றிருக்கு. அதாவது சென்னை 2 டைம் கப் அடிச்சிருக்காங்க கண்டினியூஸா, மும்பை 2 டைம் கண்டினியூஸா கப் அடிச்சிருக்காங்க. அண்ட் லாஸ்டா 3வது டீமா ஆர்சிபி தி ராயல் சேலஞ்சர் பெங்களூர் 2025-2026 2 டைம்ஸ் கண்டினியூஸா கப் அடிச்சு தனது வெற்றியை நிரூபிச்சிருக்காங்க. அண்ட் 2 டைம்ஸுமே ரஜத் பட்டிடர் கேப்டன்ஷிப் பக்காவா இருந்துச்சு. அண்ட் அவர் கையில டிராஃபி வாங்கினாங்க. ரஜத் பட்டிடர் விராட் கோலி கையில கொடுக்கறதும், விராட் கோலி ரஜத் பட்டிடர் கொடுக்கறதும் பார்க்கவே அந்த மூமெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கோலி ரொம்ப எமோஷனலா இருந்தார். அண்ட் கோலிக்கு இன்னொரு பேர் இருக்கு, தி ரெக்கார்ட் பிரேக்கர் அண்ட் சேசிங் கிங். விராட் கோலி ஐபிஎல் வரலாற்றிலையும் சரி, ஐபிஎல் கேட்டகரியும் சரி பல ரெக்கார்டுகளை பீட் பண்ணிருக்காங்க. பல ரெக்கார்டுகளுக்கு சொந்தக்காரர் இன்ன வரைக்கும் அவரது நினைச்சுட்டு இருக்காரு. அண்ட் சேசிங் கிங் ஆர்சிபிக்கு அகைன்ஸ்ட் விளையாடுற எந்த டீமாலும் சரி ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சா ஆர்சிபி ஈஸியா அவங்கள வின் பண்ணிட்டு போயிருவாங்க. இப்போ 286 அடிச்சாலும் ஐபிஎல் கேட்டகரியில அசால்ட் பீட் பண்ற ஒரே டீம் ஆர்சிபி தான், ராயல் சேலஞ்சர் பெங்களூர். நேற்றுக்கு ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் எல்லா டீமுமே பக்காவா விளையாண்டாங்க, சூப்பரா விளையாண்டாங்க. அண்ட் லாஸ்டா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புக்கு ஏத்த மாதிரி ஆப்பரன் டீம் ஜிடியும் அண்ட் வின்னிங் டீம் ஆர்சிபியும் கடைசியா 2 பேரும் அத்திமத்தி ஹேண்ட்ஷேக் பண்ணிட்டு அவங்களோட வெற்றியை பரிமாறி கொண்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் 2027 ஐபிஎல் டிராஃபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் டிராஃபி யார் அடிக்கிறாங்கன்னு. இப்போ சிஎஸ்கே கிட்ட 5 கப், மும்பை கிட்ட 5 கப் அண்ட் 3வதா ராயல் சேலஞ்சர் பெங்களூர் கிட்ட 2 கப் இருக்கு. அண்ட் இந்த விட உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். இது நம்ம சான்குஹா அஃபிஷியல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒவ்வொரு மோட்டிவேஷன். நெக்ஸ்ட் வீடியோ போனோம்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.